ரெண்டுத்துக்கும் எங்கள் அம்மா இல்லை. எங்கள் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறோம். சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுறீங்களா? உங்கள் அம்மா என்னாச்சு? உங்கள் அம்மாவுக்கு கேன்சர் நீங்கள் என்ன படிக்கிறீங்கம்மா? நான் இப்போ போன 7th. நான் 6th போகிறேன். சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். நான் 2 பிள்ளையும் வளர்க்குறேன். என் தங்கச்சி மகுத்தா போயிட்டா. கேன்சர் நான் எல்லாருமே கஷ்டப்படுறேன். பிள்ளைகள் யாரும் வளர்க்க மாட்டேன்ட்டாங்க. நான் தான் வளர்க்குறேன். இந்த குழந்தையினுடைய முகம் இந்த சமூகத்தை பார்த்து உரக்க கேள்வி கேட்பதாய் எனக்கு தோன்றுகிறது. இந்த குழந்தையினுடைய கண்களில் இருக்கக்கூடிய வறுமை, தாய் இல்லை என்று கண்ணீரோடு பேசுகிற இந்த கொடுமை இந்த சமூகத்தினுடைய பொருளாதார கட்டமைப்பை கேள்வி கேட்கிறது. சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இவர்கள் இந்த நாள் 3 வேளை சாப்பிட்டார்களா என்ற கேள்வியை தவிர்க்க முடியலை. இவர்களுக்கு மாதந்தோறும் மளிகை பொருட்கள் கொடுக்க திட்டமிட்டிருக்கோம். ஒரு மாதத்திற்கு ஆகும் செலவு 5000 ரூபாய். அதோடு இவர்களுடைய கல்வி பொறுப்பையும் ஏற்று இவங்க சிறப்பாக படிக்கிறதுக்கான உதவிகளை, அடிப்படை உதவிகளையாவது நம்ம செஞ்சு தரணும். இறைவன் நாடினால் இந்த 2 பெண் குழந்தைகளையும் நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம் அப்படின்னு பொறுப்பெடுக்கக்கூடிய விசாலப்பட்ட உள்ளம் கொண்டவர்களை அல்லாஹ்வின் மன்றத்தில் நான் தேடுறேன். இந்த காணொளியோட இணைப்பில் இருக்க எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட உதவியை அனுப்பி கொடுங்க. இந்த குழந்தைகளும் நல்லா படிக்கட்டும், தினமும் வயிறார சாப்பிடட்டும், இவர்களுடைய ஜன்னலிலும் வசந்தம் வீசட்டும்.